நடிகர் விஷால் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த கிராமத்து சப்ஜெக்ட் ஆக்ஷன் படம் அந்த மாதிரி தான் நடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப கூட குட்டி புலி திரைப்படத்தை இயக்குன முத்தையாவுடைய இயக்கத்துல மருது அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த திரைப்படம் முடிஞ்சதும் அடுத்ததா இவரு மிஷ்கின் கூட கை கோர்ப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, விஷாலுக்காக மிஷ்கின் ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதையை இப்பதான் விஷால் படிக்க ஆரம்பிச்சிருக்காராம். அந்த கதை பிடிச்சு போச்சு அப்படின்னா இந்த திரைப்படத்துல இவரு நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மிஷ்கின் இப்போ ராம் பூர்ணா இவங்கெல்லாம் நடிக்கிற சவரக்கத்தி அப்படிங்கிற திரைப்படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே மருது திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டைக்கோழி 2 அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு. அதுதான் விஷால் நடிக்க போறதா இருந்தது. திடீர்னு மிஷ்கின் படத்துல நடிக்கிறாரே, என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. லிங்குசாமி அவருடைய இயக்கத்துல இவர் நடிச்ச சண்டைக்கோழி திரைப்படம் தான் விஷால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காட்டின ஒரு திரைப்படமா இருந்துச்சு. ஆனா சண்டைக்கோழி 2 திரைப்படத்தை இயக்கணும் அப்படின்னு முன் வந்த போது நானே உங்களுக்கு கால் ஷீட் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன விஷாலே இப்போ அந்த திரைப்படத்தை கைவிட்டாச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறது ரொம்ப அதிருப்தி தர ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காக்க காக்க அப்படிங்கிற திரைப்படத்துல சூர்யாவுடைய ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஸ்வரூபத்தை வெளியே எடுத்த கௌதம் மேனனுக்கும் சூர்யாக்கும் துருவ நட்சத்திரம் படம் மூலமா பிரச்சனை வந்து சூர்யா ஓபன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு. அதாவது நானும் கௌதம் மேனனும் இந்த திரைப்படத்துல இருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே விஷால் பண்ணிட்டாரே, இது எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இயக்குனர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கற்பனை பண்ணிட்டு தான் பசங்க வேணும்ட்டு ப்ரீ பிளான்டா பெத்து எடுத்து வளர்த்து தன்னுடைய பசங்களை ஆசைப்பட்ட மாதிரி ஜெயிக்க வச்சிருக்காரு.